எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கிரகத்தின் இரு ஆதிபத்திய வீட்டின் பலன். அதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, ஒரு கிரகத்துக்கு வந்து 2 வீடுகள் இருக்குது. சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 வீடுகள் இருக்குது. அப்போ ஒரு கிரகத்தினுடைய டைம் வரும்போது எந்த வீட்டு பலனை ஃபஸ்ட்டு செய்யும், எந்த வீட்டு பலனை வந்து செகண்ட் பண்ணும், அது நம்ம சொல்லணும். அடுத்து உறவு ரீதியாகவும் நம்ம முன்னேற்ற ரீதியாகவும் வந்து இந்த கிரகம் பலன் கொடுக்குமா, அல்லது பொருளாதார ரீதியாக வந்து இந்த கிரகம் வந்து ஏற்றத்தை கொடுக்குமா, அது முற்பாதையில் கொடுக்குமா பிற்பாதையில் கொடுக்குமா தசை ரீதியாக, அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எது மூலிமா நல்லது பண்ணும், பொருளாதார ரீதியாக நல்லது பண்ணுமா, அல்லது நம்ம பதவி ரீதியாக வந்து நல்லது பண்ணுமா, எதில் வந்து நல்லது பண்ணும் அல்லது எதில் வந்து அது கெடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேச லக்னத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் குரு பகவான். அதாவது குரு வந்து மேசத்துக்கு, அதாவது செவ்வாய்க்கு வந்து நட்பு கிரகம், அதிநட்பு கிரகம்தான் குரு. அப்போ மேச லக்னத்துக்கு குரு வந்து நட்பு கிரகமாக வர்றதுனால குரு திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை வந்துச்சு அப்படின்னா இந்த குரு திசை வந்து எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மேச லக்னத்துக்கு 9வது வீடும் குருவனுடைய வீடு தான், 12வது வீடும் வந்து குருவனுடைய வீடு தான். அப்போ 9வது வீட்டு பலனை வந்து குரு திசை வரும்போது அது பண்ணுமா, அல்லது 12வது வீட்டினுடைய பலனை வந்து அது பண்ணுமா, எது ஃபஸ்ட்டு பண்ணும் எது செகண்ட் பண்ணும், அது பொருளாதார ரீதியாக நல்லது பண்ணுமா, அல்லது வந்து நம்ம பதவி ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் ஏற்றத்தை கொடுக்குமா, எதில் வந்து பாதிப்பை கொடுக்கும், இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இதில் வந்து என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் வந்து மூலம், பூராடம், உத்திராடம். உத்திராடத்தில் வந்து 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். இதில் வந்து 1 to 4 1 to 4 இருக்கும். மூலத்தில் 4 பாதம், பூராடத்தில் 4 பாதம், உத்திராடத்தில் 1 பாதம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ரேவதியிலேருந்து 1 to 4, உத்திரட்டாதியில் 1 to 4, பூரட்டாதியில் 4ஆம் பாதம். இப்படி இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, இதுலேயும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ குரு திசை வரும்போது இவருக்கு ஏற்றத்தை கொடுக்குமா ஏற்றத்தை கொடுக்காதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பொதுவான விஷயங்களை சொல்கிறேன், அடுத்து குரு பகவான் நின்ற வீட்டை வச்சு இதுக்குரிய பலனை வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்னத்துக்கு குரு வந்து நட்பு கிரகமாக அதிநட்பு கிரகமாக வர்றதுனால குரு பகவான் திசை வரும்போது நல்லது தான் பண்ணும், கெட்டது பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து கம்மி தான். அப்போ வந்து நீங்கள் நல்லது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எது ரீதியாக நல்லது பண்ணோம், எந்த டைமில் வந்து நல்லது பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குரு திசை நடக்குது. இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் அப்படிங்கிறது வந்து உயிர் ரீதியான ஒரு இது தானே, அதாவது பொருள் ரீதியான காரகத்துவம் கிடையாது, உயிர் ரீதியான காரகத்துவம் திருமணம் அப்படிங்கிறது. ஏன்னா 2 உயிர்கள் சேர்றது தானே வந்து திருமணம். அப்போ அது பொருள் ரீதியான காரத்துவம் கிடையாது. இப்போ பொருள் ரீதியான காரத்துவத்துக்கு அது ஏற்றத்தை கொடுக்குமா, அல்லது உயிர் ரீதியான காரத்துவத்துக்கு ஏற்றத்தை கொடுக்குமா, எந்த டைமில் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஃபஸ்ட்டு இந்த லக்னத்துக்கு இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, அதாவது சூரியன் நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரன் நட்சத்திரம் இருக்குது, கேது நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து குரு நட்சத்திரம் இருக்குது, சனி நட்சத்திரம் இருக்குது, புதன் நட்சத்திரம் இருக்குது. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ 9வது இடம் அப்படிங்கிறது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட இடம். அதாவது வந்து பாவகங்களில் ஒத்தைப்படை பாவங்கள் வந்து உயிர் ரீதியான பாவகம், உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாவகம். இரட்டைப்படை பாவகம் வந்து பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாவகம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1, 3, 5, 7, 9, 11 இது எல்லாமே வந்து உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாவகங்கள். 2, 4, 6, 8, 10, 12 இந்த பாவகங்கள் வந்து பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பாவகங்கள். இப்போ இந்த லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன வருது, 9வது வீடுங்கிறது உயிருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பாவகம். 12ங்கிறது
ரெட்டைப்படைங்கிறதுனால பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பாவகம். இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெளிவாக்கிடணும். ஒரு திசை வருது அப்படின்னா அந்த திசைக்கு வந்து 2 ஆதிபத்தியம் இருக்குது. இப்போ குருவுக்கு வந்து 2 ஆதிபத்தியம் இருக்குது. இதில் இது வந்து உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாவகம், இது வந்து பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாவகம். 9ங்கிறது உயிர், ஏன்னா இது ஒத்தைப்படை பாவம். 12ங்கிறது ரெட்டைப்படை பாவம். ரெட்டைப்படை பாவங்கிறது பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாவம். அப்போ இந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாவகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியன். அப்போ குரு திசையில் கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தியில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப், அதாவது கால் பகுதி, இது எல்லாமே வந்து 9ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து குரு திசையில் குரு புத்தி, அடுத்து குரு திசையில் சனி புத்தி, குரு திசையில் புதன் புத்தி, குரு திசையில் பிற்பகுதி, கடைப்பகுதி, இது எல்லாமே 12ஆம் பாவம் குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லக்னத்துக்கு ஒத்தைப்படை பாவம் வந்து உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ரெட்டைப்படை பாவம் அப்படிங்கிறது வந்து பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெளிவாக்கிடணும். இப்போ குரு திசை வருது, குருவுக்கு வந்து 2 வீடுகள் இருக்குது. அப்போ எந்த வீட்டு பலனை எந்த டைமில் செய்யும், உயிருக்கு பண்ணுமா பொருளுக்கு பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த உயிர் சம்மந்தப்பட்ட பாவத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ மூலம், பூராடம், உத்திராடம். மூலம்ங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நட்சத்திரத்தில் கால் பகுதி, ஃபஸ்ட்டு ஹாஃப், ஃபஸ்ட்டு குவார்ட்டர். அடுத்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா குருனுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேள்வி வந்து உயிர் ரீதியாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா குரு திசை கேது புத்தியில் உயிர் ரீதியான நன்மைகள் நடக்கும். குரு திசை சுக்கிர புத்தியில் உயிர் ரீதியான நன்மைகள் நடக்கும். குரு திசை சூரிய புத்தி கால் பகுதியில் வந்து உயிர் ரீதியான நன்மைகள் நடக்கும். குரு திசை குரு புத்தியில் எண்டு, குரு புத்தி ஃபஸ்ட் ஹாஃப் கிடையாது, குரு புத்தியில் எண்டு வந்து பொருள் ரீதியான ஏற்றத்தை கொடுக்கும். குரு திசை சனி புத்தியில் பொருள் ரீதியான ஏற்றத்தை கொடுக்கும். குரு திசை புதன் புத்தியில் வந்து பொருள் ரீதியான ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த பாவகம் வந்து பொருள் ரீதியாக கேட்குறதுனால இப்போ உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா குரு திசை குரு புத்தியினுடைய எண்டுலேயோ, குரு திசை சனி புத்தியிலையோ, குரு திசை புதன் புத்தியிலையோ தான் வருமானத்துக்கு வந்து உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இது உங்களுக்கு உறவு ரீதியாக ஏற்றம் கிடைக்கணும், நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா குரு திசை கேது புத்தி, குரு திசை சுக்கிர புத்தி, குரு திசை சூரிய புத்தியினுடைய முதல் கால் பகுதியில் வந்து உங்களுக்கு உறவு ரீதியான நன்மைகள் வந்து இந்த டைமில் நடக்கும். பொருள் ரீதியான நன்மைகள் வந்து இந்த டைமில் நடக்கும். இது உங்களுக்கு நல்லா புரியுதான்னு பார்த்துக்கோங்க. பொருள் ரீதியான இது வந்து இந்த புத்தியில் நடக்கும். குரு திசை குரு புத்தி, குரு திசை சனி புத்தி, குரு திசை புதன் புத்தி. உறவு ரீதியான நன்மைகள், உங்கள் உயிர் ரீதியான நன்மைகள், அதாவது உங்களுக்கு பதவி கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது எல்லாமே குரு திசை கேது புத்தி, குரு திசை சுக்கிர புத்தி, குரு திசை சூரிய புத்தியில் வந்து நடக்கும். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். அப்போ ஒரு லக்னத்துக்கு நட்பு கிரகங்களினுடைய டைம் வரும்போது அதுக்கு 2 வீடுகள் இருக்குது குருவுக்கு. அதில் உயிர் ரீதியான வீடு, பொருள் ரீதியான வீடுன்னு பிரிச்சுக்கிறோம். உயிர் ரீதியான வீடுனா இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து அதில் இயங்குது. அதனால் இந்த டைம் வரும்போது உயிர் ரீதியான ஏற்றத்தையும், இந்த நட்சத்திரங்கள் வரும்போது பொருள் ரீதியான ஏற்றத்தையும் குரு திசையிலேயே கொடுக்கும். அப்போ குரு திசையில் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து இதுதான், இது கிடையாது. நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சக்கூடாது. எப்பயுமே வந்து முதல் வீடு இயங்கும், 2வது வீடு அதுக்கு அடுத்து இயங்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தப்பு. இதில் குரு திசை குரு புத்தி தானே வருது. குரு திசை குரு புத்தி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இந்த வீடு தான் இயங்குது. குரு திசை குரு புத்தி வருது. ஏன்னா குரு சனி புதன் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வருது. அதனால் வந்து குரு திசையினுடைய முதல் பகுதி வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதாகவும், 2ஆம் பகுதி வந்து உறவு ரீதியாக அல்லது உங்கள் புகழ் ரீதியாக பதவி ரீதியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாகவும் அமையுது. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாகணும். அப்படியே இதை பார்த்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எப்பயுமே வந்து ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகம் ரெட்டைப்படை பாவத்தில் இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து 2வது இடத்துல இருக்குதுன்னா இது வந்து ரெட்டைப்படை பாவத்தில் குரு இருக்குது. அப்போ குரு திசை குரு புத்தி வரும்போது கண்டிப்பாக இந்த குரு வந்து பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு?
இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு நட்சத்திரம், இப்போ உதாரணத்துக்கு உயிர் ரீதியாக இருக்கட்டும், பொருள் ரீதியாக இருக்கட்டும், இதில் நடக்கக்கூடிய இது வந்து பொதுவான பலன். நான் இப்போ சொன்னது வந்து பொதுவான பலன் தான் நான் சொல்கிறேன். இப்போ கரெக்டான பலன் சொல்லணும் அப்படின்னா இன்னும் டெப்த்தாக போகணும். இப்போ உதாரணத்துக்கு குரு திசை சுக்கிர புத்தி வந்து உறவு ரீதியாக நல்லது பண்ணக்கூடிய புத்தி தான். ஆனால் சுக்கிரன் வந்து இரட்டைப்படை பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உயிர் ரீதியாக இயங்கக்கூடிய பாவகம்தான். இதில் தான் சுக்கிர புத்தி வருது. ஆனால் இந்த சுக்கிரன் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பொருளாதார ரீதியான பாவத்தில் கனெக்ட் ஆச்சுன்னா குரு திசை சுக்கிர புத்தி வரும்போதும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு திசை கேது புத்தி நடக்கும்போது இந்த கேது வந்து இரட்டைப்படை பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பையும் பொருளாதார ரீதியாக வந்து ஏற்றத்தை கொடுக்கும். எந்தெந்த கிரகங்கள் வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து இரட்டைப்படை பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இதே கிரகங்கள் வந்து ஒத்தைப்படை பாவத்தில் போய் உட்காந்தது அப்படின்னா 1, 3, 5, 7, 9, 11 புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் உட்காந்தது அப்படின்னா அது வந்து உறவு ரீதியான ஏற்றத்தை கொடுக்கும். உறவு ரீதியான ஏற்றம் அப்படின்னா இப்போ 3ஆவது இடத்துல உட்காந்துச்சுன்னா சகோதரன் மூலிமா உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கிறது. 5ஆவது இடம்னா உங்கள் குழந்தை மூலிமா ஏற்றம் கிடைக்கிறது, தாத்தா மூலிமா ஏற்றம் கிடைக்கிறது. 7ஆவது இடம் அப்படின்னா மனைவி மூலிமா ஏற்றம் கிடைக்கிறது. 9ஆவது இடம்னா அப்பா மூலிமா ஏற்றம் கிடைக்கிறது. 11ஆவது இடம்னா மூத்த சகோதரன் மூலிமா ஏற்றம் கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஒத்தைப்படை பாவத்தில் இந்த பிளானட்ஸ் போய் இந்த புத்தி நடத்தக்கூடிய பிளானட்ஸ் வந்து ஒத்தைப்படை பாவத்தில் போய் உட்காந்ததுன்னா உறவு மூலிமா உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். அதே இரட்டைப்படை பாவத்தில் உட்காந்தது அப்படின்னா தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த ஜாதகருக்கு வந்து ஏற்றம் கிடைக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பொதுவாகவே வந்து இந்த பாவம் இயங்கும்போது இது வந்து ஒத்தைப்படை பாவமாக வர்றதுனால இதில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து உயிர் ரீதியாக வந்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து குரு வந்து 12ஆவது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படி குரு திசையில் வந்து இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும்? குரு திசை குரு புத்தி நடக்குது அப்படின்னா இங்கே குரு இருக்குது. அப்போ என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு வந்து குரு நல்லவர், அதிநட்பு வீடு, அதனால் நல்லது பண்ணும். ஆனால் இப்போ 12ஆவது பாவத்தில் தான் குருனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால 12ஆம் பாவம் தான் ஃபஸ்ட்டு இயங்கும். புரியுதா? குரு திசை குரு புத்திங்கிறது இந்த பாவத்தில் வர்றதுனால இந்த பாவம் வந்து ஃபஸ்ட்டு இயங்கும், 12ஆம் பாவம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது இரட்டைப்படை பாவம் தானே. அப்போ வருமானம் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த குரு திசை குரு புத்தியில் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து வருமானம் கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கும், பொருள் ரீதியான ஏற்றம் கிடைக்கும். ஆனால் இது விரயஸ்தானமாக 12ஆவது இடம் விரயஸ்தானமாக வர்றதுனால அந்த வருமானத்தை ஃபுல்லாக குரு வந்து செலவு பண்ண வச்சிருவார். குரு திசை குரு புத்தியில் வருமானத்தை சம்பாரித்து வருமானத்தில் கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எந்த கிரகமும் இரட்டைப்படை பாவத்தில் உட்காந்ததுன்னா வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. 8ஆவது இடத்துல உட்காந்தாலும் 12ஆவது இடத்துல உட்காந்தாலும் வருமானத்தை ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது நீசமாக இருக்குதோ உச்சமாக இருக்குதோ ஆட்சியாக இருக்குதோ மூலத்திரிகமாக அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அது வந்து பலம். அந்த பலத்தை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குமா கம்மியாக கொடுக்குமா அப்படிங்கிறது தான் கிரக வலுவை நம்ம பார்க்குறோம். ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குதா உச்சமாக இருக்குதா நீசமாக இருக்குதா திக்பலம் அடைஞ்சிருக்குதாங்கிறது கிரக வலிமையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அந்த வலிமை அதிகமாக இருக்கும்போது நல்லது வந்து அதிகமாக, அதாவது வந்து இந்த பொருளாதார ரீதியாக வந்து ஏற்றத்தை வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் கொடுக்கும். இப்போ குரு நீசமாக இருந்துச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாக வந்து கம்மியாக வந்து வருமானத்தை கொடுக்கும். அதுவே வந்து உச்சமாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான வருமானத்தை வந்து கொடுக்கும். அதுக்கு தான் அந்த கிரக பலத்தை நம்ம பார்க்குறோம். மற்றபடி ஒரு கிரகம் இரட்டைப்படை பாவத்தில் இருந்தால் கண்டிப்பாக வருமானத்தை கொடுத்தே தீரும். அது 2, 4, 6, 8, 10, 12 எந்த இடத்துல இருந்தாலும் வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும். 12ஆவது இடத்துல இருக்கும்போது அது வருமானத்தை கொடுத்து அந்த வருமானத்தை வந்து விரயம் பண்ண வைக்கும், அவ்வளோதான். அது அதாவது வந்து பொருளாதார ரீதியாக வந்து விரயம் பண்ண வைக்கும். இப்போ இதுவே வந்து லக்னம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து இல்லாட்டி ஒரு லக்னம் வந்து மீன லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீன லக்னத்துக்கு 12ஆவது இடம் வந்து கும்பராசியாக வரும். மீன லக்னத்துக்கு 12ஆவது இடத்துல கும்பராசியாக வரும். இப்போ இங்கே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உறவு ரீதியான பாதிப்பை தான் கொடுக்கும். அதை செலவு பண்ணுறாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு குரு இங்கே இருக்குது. இது குருங்கிறது வருமானத்தை குறிக்கக்கூடிய பிளானட்டு. 12ஆவது இடங்கிறது இரட்டைப்படை பாவம். இரட்டைப்படை பாவங்கிறதுனால பொருள் ரீதியான வந்து நீங்கள் வந்து காசை வந்து அதிகமாக விரயம் பண்ணுவாங்க. சம்பாதிச்சு அதுக்கப்புறம் விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதுவே வந்து இந்த லக்னமாக இருக்குது, மீன லக்னமாக இருக்குன்னா இதுக்கு 12ஆவது இடம் வந்து ஒத்தைப்படை பாவமாக வருது. 12ஆவது இடம் தான், ஆனால் அது ஒத்தைப்படை பாவமாக வர்றதுனால இரட்டைப்படை பாவம் தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து மீன லக்னம் அப்படின்னா இது வந்து 12ஆவது இடமா வரும்.
இப்போ மீன லக்னத்துக்கு இது 12வது இடம் தான். ஆனால் இது ஒத்தைப்படை பாவம் தான். காலபுருஷ தத்துவப்படி வந்து இது ஒத்தைப்படை பாவம் தான். புரியுதா உங்களுக்கு? லக்னப்படி இது இரட்டைப்படை பாவம், ஆனால் காலபுருஷ தத்துவப்படி இது வந்து ஒத்தைப்படை பாவம். அப்போ இந்த 12வது ரீதியாக வந்து விரயத்தை கொடுத்துச்சு அப்படின்னா எப்படி விரயமாக இருக்கும் அப்படின்னா உயிருக்கு கொடுக்கக்கூடிய விரயமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து ஒரு செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் 12வது இடத்துல. அதாவது இந்த லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு 12வது இடத்துல செவ்வாயோ குருவோ இருக்குது அப்படின்னா இந்த குருங்கிறது குழந்தைக்காக வந்து விரயம் பண்ணுற மாதிரி அமைப்பு ஏற்படும். செவ்வாய்ங்கிறது கூட பிறந்த சகோதரனுக்காக அல்லது கணவனுக்காக வந்து இந்த இடத்துல வந்து விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும். உறவுக்காக விரயம் பண்ணுறது வந்து இந்த இடத்துல வரும். 12வது இடம் தான், ஆனால் இது ஒத்தைப்படை பாவமாக வருது காலபுருஷ தத்துவப்படி. ஆனால் இதுவே வந்து காலபுருஷ தத்துவப்படியும் இரட்டைப்படை பாவமாக வருது, லக்னப்படியும் இரட்டைப்படை பாவமாக வருது. அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியான விரயம் வந்து அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தை சம்பாரித்து விரயம் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்கும். இதில் இதுவும் வந்து இரட்டைப்படை பாவம் தான். பொருளாதாரத்தை சம்பாதிச்சு உயிருக்காக வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடம் வந்து 12வது இடமா வருது அப்படின்னா இரட்டைப்படை பாவம் அப்படின்னாலே வருமானம் வந்துடும். அப்போ வருமானத்தை நிறைய சம்பாரித்து ஒரு அதாவது வந்து ஒரு பொருளுக்காக, ஒரு நிலத்துக்காகவோ ஒரு பொருளுக்காகவோ அந்த விரையம் இருக்கும். இந்த பாவம் வந்து 12வது இடமா வந்தாலும் ஒத்தைப்படை பாவம் 12வது இடமா வர்றதுனால இரட்டைப்படை பாவம் தான் இது. அதனால் வந்து பொருள் ஏற்றத்தை கொடுத்து செலவு வந்து இது ஒத்தைப்படை பாவமாக வர்றதுனால காலபுருஷ தத்துவப்படி ஒற்றை ராசியாக வர்றதுனால இது செலவு வந்து உயிர்க்காக செலவாக இருக்கும். அதாவது குழந்தைக்காகவும் சகோதரனுக்காகவும் கணவருக்காகவும் அந்த விரயம் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து பொருளுக்காக அந்த விரயம் இருக்கும். ஒரு நிலம் வாங்குறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ இதில் வந்து செலவு இருக்கும். இந்த 12ஆம் பாவம் வந்து உயிர்க்காக வந்து செலவு இருக்கும். ஆனால் இரட்டைப்படை பாவங்கிறதுனால வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு அந்த செலவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சூட்சுமம். இப்போ இந்த புரிதல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி அடுத்த ஒரு பதிவும் நான் போடுறேன், தெளிவான விளக்கத்தோட வேறு ஒரு லக்னத்தை வச்சும் நான் வந்து போடுறேன். இருந்தாலும் உங்களுக்கு இது தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க. இப்போ குரு திசை நடக்குது. இப்போ இந்த மீன லக்னம்னு எடுத்துக்கோங்க. மீன லக்னத்துக்கு குரு திசை நடக்குது அப்படின்னா அது எப்போ வந்து கல்யாணம் நடக்கும்னு ஒருத்தர் கேட்குறாரு. எப்போ கல்யாணம் நடக்கும்னு ஒருத்தர் கேட்கும்போது 7ஆம் பாவம் தான் திருமணத்துக்குரிய பாவம், 2ஆம் பாவம் தான் திருமணத்துக்குரிய பாவம். அப்போ 7ஆம் பாவத்துலேயும் 2ஆம் பாவத்துலேயும் குருனுடைய நட்சத்திரம் இருக்கான்னு பார்க்கணும். 7ஆம் பாவத்துலேயும் 2ஆம் பாவத்துலேயும் குருனுடைய, இப்போ இதுக்கு 2ஆம் பாவங்கிறது தானே, இதில் குருனுடைய நட்சத்திரம் கிடையாது. 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா இங்கே குருனுடைய நட்சத்திரம் இருக்கா அப்படின்னா இங்கேயும் குருனுடைய நட்சத்திரம் கிடையாது. அப்போ குரு திசை குரு புத்தியில் வந்து அவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னா இதுக்குரிய பாவம் என்ன? இதுக்குரிய பாவம் வந்து இந்த பாவம் தானே. இப்போ குரு இருக்குது, குருனுடைய திசை நடக்கும்போது எந்த புத்தியில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ குருனுடைய வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா குருனுடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா 10வது வீடும் 1வது வீடும் குருனுடைய வீடுகளாக வருது. இதில் 1வது வீடுங்கிறது தான் உயிர் சம்மந்தப்பட்ட வீடு. புரியுதா? இந்த லக்னத்துக்கு 1வது வீடுங்கிறது ஒத்தைப்படை பாவம் தானே, அது உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிளேஸ். அதனால் இதில் வந்து குரு நட்சத்திரம் இருக்கா. அப்போ குரு திசை குரு புத்தி வரும்போது திருமணம் நடக்கும். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா பல ரீதியாக பார்க்கணும். 7வது இடத்துல வந்து குரு நட்சத்திரம் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி 2வது இடத்துல வந்து குரு நட்சத்திரம் இருக்கான்னு பார்க்கணும். அது 2 இடத்துல இல்லாத போது இந்த குருனுடைய வீடுகள் 2 வீடுகள் இருக்குல்ல, இதில் வந்து குரு நட்சத்திரம் வந்து ஒத்தைப்படை பாவத்தில் இருக்கிறதுனால இது உயிர் பாவம் அப்படிங்கிறதுனால குரு திசை குரு புத்தியில் கல்யாணம் நடக்கும். அல்லது குரு திசை சனி புத்தி, குரு திசை புதன் புத்தியில் வந்து இவருக்கு மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த புத்திகள் நடக்கும்போது குரு திசை கேது புத்தி, குரு திசை சுக்கிர புத்தி, குரு திசை சூரிய புத்தியில் வந்து இந்த ஜாதகருக்கு மேரேஜ் நடக்காது. ஏன்னா இது இரட்டைப்படை பாவமாக வருது. ஒத்தைப்படை பாவம் வரும்போது தான் மேரேஜ் நடக்கும். ஒத்தைப்படை பாவத்தில் குரு நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் குரு திசை நடக்கும்போது. அதே மாதிரி குருவினுடைய நட்சத்திரம் வேறு வேறு இடத்துலையும் இருக்குது. அதுவும் ஒத்தைப்படை பாவத்தில் இருக்கும்போது எந்த இடத்துல வருதோ அதை ஆக்டிவேட் ஆகும்போதும் அவருக்கு கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் தான் பலன் சொல்ல முடியும். பார்த்தவனெல்லாம் பலன் சொல்ல முடியாது. நட்சத்திரத்தையும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த ஜாதகத்தை பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.